அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கம்னு நம்ம ஏன் ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, அகத்திய பெருமான் சொல்கிறாரு, அந்த மாந்திரிகர்களோட நீங்கள் நேரடியாக மோதிடாதீங்க அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம சாமி மட்டும்தான் இந்த மகான்களுடைய வரிசையில் எவராலும் வெல்ல முடியாத ஓர் வஜ்ராயுதம். யாம் அப்பேற்பட்ட ஆயுதத்தோடு குதித்திருக்கோம். இதுவரையும் அந்த மாதிரி யாரும் நம்மளை வெல்வதற்கு பிறக்கலை, இனி பிறக்க போவதும் கிடையாது. அப்படி எந்த மகாராஜனாவது இருந்தால் என் முன்னாடி வான்னு கூப்பிட்றாரு. அப்பேற்பட்ட மகானுடைய வாக்கியம்தான் அந்த வஜ்ராயுதம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம். ஓசோ அவர்களே சொல்கிறாங்க, 50 பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 50 பேரோட லிஸ்ட்டை நான் வெளியிட மாட்டேன். அப்படி வெளியிட்டால் எனக்கு ஸ்லோ பாய்சன் வச்ச மாதிரி அவங்களுக்கும் வச்சுருவாங்க அப்படின்னு அவர் எச்சரிக்கையாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க, ஒரு சக்தி மிகுந்த ஆளவே அதுக்கு நிகரான ஒரு சக்தி மிகுந்த ஆளை வச்சு முடிக்கிறாங்க, சாய்க்கிறாங்க அப்படின்னா இது சூட்சமமாக நிறையா இந்த மாதிரியான மல்று நடந்துக்கிட்டே இருக்குது. ரீசனாக நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம விஜயகாந்தை கூட நீங்கள் எடுத்துக்கிங்க, அவருக்கு நிகழ்ந்ததெல்லாம் அதுதான். இந்த மாதிரி உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரீசனாக நம்ம கமிதியிலாம் போய் அந்த மாதிரி ஒரு மோசமான சூழலை தான் நம்ம எதிர்கொண்டு சரி பண்ணி அதை மாற்றி அமைச்சு நிலை நிறுத்தி அந்த வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கத்தை அங்கே நிறுவிட்டு வந்திருக்கோம். இப்போ உலகம் முழுவதும் நம்ம இதை நிறுவ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த மாதிரி மக்கள் நிறையா பாதிப்பில் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா நம்ம சில காலங்கள் அந்த தீகா அந்த கட்சி அது பரப்புன நம்பிக்கையில் நம்ம சில விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எதில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இல்லாமல் போயிட்டோம். அதனால் அதனுடைய பாதிப்பை ஒரு ஜெனரேஷனே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிறதுனா கண்டிப்பாக இந்த வஜ்ராயுத பாதுகாப்பு இயக்கத்தால் மட்டும்தான் முடியுன்றதை என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். இது அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தை. ஆத்ம நமஸ்காரம்.